தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளிவடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். தயவன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பு பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போது எழுந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசுவை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குருவாக்கு அருட்பெருஞ்சுதிரைவனின் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்பானவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாங்கள் எல்லாம் செயல் 47 பேரானந்த பெருநிலையில் 9வது பாடலில் வான்வளர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் மா பெருங்கருணையும் பதியே ஊன்வளர் உயிருக்கு உயரதாய் எல்லா உலகம் நிறைந்த பேரொளியே மான்முதன் மூர்த்தி மாநிலைக்கு அப்பால் வயங்கும் ஓர் வெளி நடுமணியே பான்மையுற்ற உள்ளத்தை இணைத்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே என இப்பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார். வான்வளர் திருச்சிற்றம்பலத்தே ஓங்கும் தனி மெய்ப்பொருள் பெரும் சிவமே. அதாவது வான்வளர், இந்த வான் பஞ்சபூதங்களால் ஆனது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை பஞ்சபூத வான். இவையே உடலில் மண் கால், நீர் வயிறு, நெருப்பு இருதயம், காற்று தொண்டை, ஆகாயம் தலை. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பார்கள். ஆக அருட்பெருஞ்சுதி எல்லா இடங்களில் நீக்கமர நிறைந்து கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சலிப்பின்றி அகண்டமதாய் இருப்பதாக 3268 பாடலில் சர்க்குரு கூறுவார். அப்படி உள்ள அவர் எப்படி வளர்வார் எனில் ஆடுகின்ற சேவடி பொது, அதாவது புறத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உயிரெல்லாம் ஒரு நீ திருநடம் புரியும் பொது என அறிந்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவது மனம். அப்போ இந்த மனம் செயல்படணும். என்ன செயல்படணும்? எவ்வுயிரும் பொது என கண்டு இறங்கி உபகாரம் செய்ய, அது உனக்கு உபகார சக்தி வழங்க ஆடுகின்ற சேவடியாகிய புருவமத்தியில் உள்வொளியின் அசைவே நடனம். இது பதி. ஜீவான்மாவே திருச்சபையாகவும் அதனுள் பரமான்மாவே பதிவாகவும் கொண்டு நீக்கமர பேதமற்று எவ்விடத்தும் எல்லாம் தானாக நின்று உயிர் கருணை செய்ய உயிர் பொருள் கூடி அது மனதின் எப்படி வளரும் என ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம், சிவதுரியம், குருதுரியம், பரதுரியம் வரை வளர்ந்து செல்லும். எட்டா நிலையை எட்டி பிடித்து இறைநிலையை அறிந்து அம்மயமாக ஜீவகாருண்யம், பக்தி, ஒழுக்கம், தவம் உதவும். இதனை சர்க்குரு பதிவிளக்கத்திலே தயவு வளர் தவமே, தவம் வளர் தயவே, தயவு வளர் தவம் நிறை சதுரே என்பார். சுத்த சன்மார்க்கம் என்பது அவரவர் உயிர் கருணை அனுபவம் அப்பத்தான் விளங்கும். ஓங்கும் தனி மெய்ப்பொருள். முன்பு இந்த மெய்ப்பொருளை கடவுளார் 2024 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பது அறிவு எனவும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவும் என்றார். ஆனால் சர்க்குரு அகவலிலே எப்பொருள் மெய்ப்பொருள் என்பார் மெய்கொண்டோர் அப்பொருளாகிய அருட்பெருஞ்சோதி என்கின்றார். அவர்களும் புருவமத்தியில்தான் கண்டனர், இவரும் புருவமத்தியில்தான் கண்டார். கண்ட விதம் வேறு. அவர்கள் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு செய்தார். இவர்கள் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் உயிர்கள் வாழ் தயவும் கண்டு அந்த மெய்ப்பொருளை கண்டார். அதனால்தான் அந்த மெய்ப்பொருள் மூவர் முனிவர் முத்தர் சித்தர் ஏன் காணவினை எனில்
அருட்பெருஞ்சுதிரைவர் அவர்களுக்கு காட்டாது மறைத்தார் என 3953 பாடலில் கோணாதல் நினைநராய் குறிகுணங்கள் கண்டிடவும் கூடாத வண்ணம் மலை குகை முதலாம் இடத்தில் என்ற பாடலிலே தூய சதா நிஷ்டர்களும் துரிய நிலை இடத்தும் காணாத கல்வனை நான் கண்டுகொண்டேன், கலந்து கொண்டேன், கணிந்து கொண்டேன் என்பார். சர்க்குரு காரணம் அவர்கள் ஆண்டவரிடம் மொத்தம் அன்பு வைத்தனர், அதை அடைந்தனர். எவ்வாறெனில் ஜாக்கிரதை, சொப்பனம், சுளுத்தி, துரியாதீதம் என்பது சப்தம், நிறைய சப்தம் கேட்பது. இதுதான் அவர்கள் போய் சேர்ந்த நிலை. இதனை அகவலிலே 600வது வரியில் நாதமாம் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அருட்பெருஞ்சுதி என்றார். ஆதாரம்தான் கண்டனர், முடிவு காணவில்லை. இந்த சப்த அனுபவம் மாலை 51வது பாடலில் தெளிவாக கூறுகிறார். சரி, இவர் எவ்வாறு பரநாதம் கடந்தாரெனில் முன்பு கூறிய உறுதி பொருள் 4, அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு. திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் வீடு என்பது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் துறவு எனும் காரணவையால் கூறப்பட்டதென்றார். ஆனால் இன்று சர்க்குரு உரு பொருள் 4 ஏமசித்தி, கோபமும் காபமும் நீங்கி குணம் தங்கமாகணும், தங்கமானால் சாகா கல்வி பயன் தரம் விளங்கும், சாகா கல்வி பயில தத்துவ நிக்கிரகமாகும், கண் வெளியே பார்க்காமை உள்ளே பார்க்கும். அப்படி ஜீவ தயவுடன் கூடிய மனதை சிற்றபையின் கண்ணே நிறுத்த இறைநிலை அறிந்து அமயமாகலாம் என்று இந்த உறுதி பொருளை கூறுகிறார். ஆக இந்த மேலே கூறிய இந்த நிலையை அடைய ஒழுக்கங்கள் 4, அவை இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என வகுத்து இங்கே போக முதல்ல நித்திய கர்ம விதி, சிறப்பு விதி, பொது விதி விகுத்து அகவினத்தார் ஆகி நம் வசதிக்கு ஏற்ப ஜீவகாருண்யம் பலகாலம் தினசரி செய்ய எல்லா அனுபவமும் தானே கைகூடும் என்று கூறி சுத்த சன்மார்க்கத்தில் அருட்பெருஞ்சுதிரைவன் தான் குரு. அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சார் தான் குரு. இவர்களைத் தவிர இந்த சன்மார்க்கத்தில் வேறு எவரும் குரு கிடையாது. எவரையும் நம்பி பயணிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் உள்ளார், நம் ஊனக்கண்களுக்கு தோன்றவில்லை. காரணம், நாம் அவரை பார்க்கக்கூடிய வல்லமையை நம் கண் பெறவில்லை. ஆனால் சர்க்குரு ஊன உடம்பே ஒளி உடம்பாக திகழும் சர்க்குருவை நமக்கு எல்லா உதவியும் புரிவார். 100% நம்பினா மட்டும் பத்தாது. நாம் தினசரி ஜீவகாருண்யம் செய்தால்தான் இந்த மெய்ப்பொருளான பெரும் சிவம் நமக்கு கிடைக்கும். ஜாக்கிரதை, சொப்பனம், துர்த்தி, துரியம், துரியாதீனம், சிவதுரியம், குருதுரியம், பரதுரியம், நாதம் கடந்து விந்துடன் ஒளியுடன் கூட புறப்புறம், புறம், அகப்புறம், அகம் தாண்டி புற அனுபவம் ஜீயதெய்வ உபகார சக்தியாகி அக அனுபவம் மனமாகிய கண்ணாடியில் பெருஞ்சோதி பார்க்கணும், பொன்னொளி பார்க்கணும், அமிர்தம் சாப்பிடணும், உள்ளொளி கடக்கணும். இதுதான் அழியா நிலை. தனித்த மெய்ப்பொருளான பெரும் சிவமே முன்பு தவம் மற்றும் ஏற்றினர். அதாவது அன்பே சிவம். இன்று அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்து அன்பும் ஜீவர்களிடத்து ஜீவதயவும் கொண்டு இறைவனின் இருப்பிடமாகிய புருவ மத்தியில் தவம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சுத்த சன்மார்க்கம் சோழி என்கின்றார். முன்பு அவர்கள் கூறியது அன்பே சிவம், இப்பொழுது இவர் கூறுவது கருணையே சிவம். அப்படி ஜீவகாருண்யம் செய்ய கடவுளை வழிபட்டால், அதாவது வெளியில் கோயிலுக்கு போய் மனம் வழிபட்டால் மனம் அமைதி வரும். இங்கு ஜீவதயவு புரிய கல்லாய மனம் கரைய தீய குணம் விலகி நற்குணம் ஒழுக முற்படுவோம். அவ்வாறு தினசரி பழக உயிருக்கு உபகாரம் செய்ய இறைவனின் உபகார சக்தி கூடி நம் உள்ள ஒளிப்பொருளை காப்பாற்றப்படும். ஒளி கூட தெளிவு உதயமாகும். இந்த தெளிவு கூட இறைவனுடன் அன்பு என்பது அவர் நம்முள் புரோமத்தில் உள்ளார். மனதை அங்கு நிறுத்த தவம் கைகூடி அன்பெனும் நமது பிடியுள் இறைவன் அகப்படுவார். தனித்த மெய்ப்பொருளான சிவம் அருட்பெருஞ்சுதிரைவர் என்கின்றார். மா பெருங்கருணை பதியே. மா மிகப்பெரிய உதாரணம் மாமரம், மகாமகம் என்போம். பெரும் கருணை. இந்த உலக உயிர்கள்
அவரை அடைய படும் துன்பம் கண்டு அவரை அடைய எளிமையான வழியாக ஜீவகாருண்ய மலைக்கு வழங்கியுள்ளார். மேலும் நமக்கு முதற் சாதனம் தயவு. இது காரியப்படணும். சிறிய தயவு கொண்டு பெரிய தயவை பெற்றே ஆக வேண்டும். அப்போதான் மகாமந்திர அனுபவ விளக்கம் பெற முடியும். எம் பதியே, பதி இறைவன். இறைவன் கூறியதை சர்க்குரு கூறுகிறார். தர்மசாலை வழியாக ஞான சபை அடைந்து சித்தி வளாகம் சென்று எல்லா ஆற்றலையும் பெற வேண்டும். இவ்வழியாக போகாமல் வேறு வழியாக போனால் அவரை அடைய முடியுமா என்றால் அடைய முடியாது. சர்க்குரு தெளிவாக கூறிவிட்டார். துறை இது, வழி இது, துணிவு இது, நீ செய்யும் முறை இது நமக்கு பகிர்ந்து விட்டார். மேலும் நாம் அவர் கூறியபடி சென்றால் எங்கொரு தீமையும் நம்மை தொடரா வகை, இரவும் பகலும் நம்மை உண்மையாக காப்பார். ஊன் வளர் உயிருக்கு உயிராய், பிறந்தது முதல் இறக்கும் வரை காவற்றை சுவாசித்து இந்த உலகில் ஜீவிப்பதால் ஜீவன் எனும் உயிர் இது அழியும். இந்த காற்றின் செயல்பாடு தான் எண்ணம், மனம். காற்று போனால் உயிர் போச்சு. இந்த காற்று உணவுடன் கூடிய உடம்பை வளர்க்கும். ஆனால் உயிருக்கு உயிரான ஆன்மாவை வளர்க்காது. ஆன்மாவை ஒளிதான் வளர்க்கும். இந்த ஆன்மா இறைவனை அடையும் வரை அழியாது. இந்த ஆன்மாவின் பிரதிபலிப்பு தான் மனம். ஆன்மா வளர ஒரே வழி, கொடுத்தால் உயிருக்கு ஊதியம். ஊதியம் கூட கூட அது தானே வளரும். எல்லா உலகமும் நிறைந்த பேரொளியே. 4628 பாடலில் ஊடுருவும் வண்டங்கள் அத்தனையும் அருள்வெளியில் ஒரு சிறு அணுக்களாக ஓட செய்ய அவ்வெளியின் நடுநின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசே என்கின்றார். அவர் இறைவன் ஒருவரே. அவர் அருட்பெருஞ்சோதியார். மான் மாயை முதல் மூர்த்தி. மான் என்பது சகசால சிரிக்கிது கேள் என்பார் தத்துவ வெற்றியில். மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கும் எந்தனின் சித்து ஆக எல்லாவற்றையும் கடந்து மாநிலைக்கு அப்பால். இதற்கு முன் மனம் கடந்து முத்திநிலை சித்திநிலை மிகப்பெரிய நிலை. அந்த நிலைக்கு மேல் ஆன்மாவுடன் தயவு ஒளியுடன் உள்ளொளி கலப்பது. மாநிலைக்கு அப்பால் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் உள்ள அருட்பெருஞ்சோதியுடன் இவர் கலந்தார். வயங்கும் ஓர் வெளிநடு மணியே. பிண்டம் புருவமத்தியின் நடுவே விளங்குகின்ற மணியே. சராசரம் உயிர் தரும் சாற்றிய பொருள் தரும் விராவில் விளங்கும் வித்தக மணியே. பான்மை உற்ற உள்ளத்தை இணைத்திட எனக்கே பழுத்த பேரானந்த பழமே. பான்மை அருள் பக்குவம் பெற்ற புருவமத்தியின் உள்ளே பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய இனித்த மரணமிலா பெருவாழ்வினும் பேரானந்த பழம் எனக்கு கிடைத்தது. இவர் தயவினால் யாரான் இளமிசை ஏற்றினார். நாமும் தயவினால் யாரான் இளமிசை ஏறினால் நமக்கும் இவ் அனுபவமெல்லாம் கிடைக்கும். நாமும் அந்த பழத்தை சாப்பிடலாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும். கொல்லாவிரதம் குலையமெல்லாம் ஓங்க. எல்லோரும் நைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க சென்று திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே. அபயம் 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.